நிம்மதி நிறைய பேருக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போலாம் திருப்தியே அடைய மாட்டுறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி பள்ளி பருவத்தில் சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் சாப்பிட்ற நேரத்தில் அப்போ ஓரளவுக்கு வந்து அம்மா அப்பா சொன்னது கேட்டுக்குச்சு. இது வேணாண்டா, இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வேணாண்டா, இந்த பென்சில் பாக்ஸ் வேணாண்டா, இந்த பென்சில் பாக்ஸ் வாங்கிக்கடா, இந்த ட்ரெஸ்ஸு வேணாண்டா, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கடா, இந்த ட்ரெஸ்ஸு வேணாமா, இந்த ஷூ வேணாமா, இந்த ஷூ வாங்கிக்கணும் ஓரளவுக்கு மனசு கேட்டுச்சு. ஏன்னா குழந்தையாக இருந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். வளர வளர நிறைய பேருக்கு யூ ஸ்டார்டட் சீக்கிங். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போடணும், இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்து லவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு கண் இருக்கிற பொண்ணு, இந்த மாதிரி ஒரு மூக்கு, இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு மேலே நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் போனால் லவ் பண்ணணும், அந்த பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அரேஞ்ச் மேரேஜே வேணாம், பார்த்து பார்த்து நான் லவ் பண்ணணும். இன்னும் சில பேர் எனக்கு ஹோம்லியான ஒரு பொண்ணு வேணும், என் அம்மாவை அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும், என்னை தாளாட்டுற மாதிரி ஒரு பையன் வேணும், காலையில் எழுந்து அவன் தான் போய் காஃபி போட்டு எனக்கு எடுத்துகிட்டு வரணும், அவன் காஃபி கொடுத்தா தான் நான் குடிப்பேன், அவன் இல்லாத என்னால் எப்படி இருக்க முடியும், அவர் தான் வந்து எனக்கு அயர்ன் பண்ணி எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து தான் எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்துட்டு நான் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு டீம்மேட்ஸ் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு கேமில் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி எனக்கு டிக்கெட் வேணும் படத்துக்கு, இந்த மாதிரி கிரிக்கெட்டில் எனக்கு ஒரு சீட்டு வேணும். த மோமெண்ட் யூ ஸ்டார்ட் சீக்கிங் இன் யுவர் லைஃப், யூ வில் ஸ்டார்ட் ஹிட்டிங் டிசாஸ்டர்ஸ். எப்பப்பெல்லாம் உன் மனசில் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு தேடல் வந்துடுதோ நிம்மதி போயிடும். ஒன்று வேணும்னு நினைக்கிற உள்ளம், அடுத்தது இந்த மாதிரி ஒரு உள்ளம் இருக்குது. எப்படி? எதை கொடுத்தாலும் வேணாம், இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது, இந்த சட்னி எனக்கு பிடிக்காது, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்காது, தண்ணி இவ்வளோ கொடுத்தா பிடிக்காது, இந்த டிசைனில் செயின் வாங்கினா பிடிக்காது, கொடுத்தா பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு கிளைமேட் பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு ஊர் பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு மூஞ்சு பிடிக்காது, மூக்கு பிடிக்காது, ஆள் பிடிக்காது, ஆண் பிடிக்காது, பெண் பிடிக்காது, பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதுன்னு சொன்னாலும் வாழ்க்கையில் நிம்மதியை நீ பார்க்கவே முடியாது. நான் இப்போயும் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு வெற்றின்றது எது அப்படின்னா சஸ்டெயினபிள் பீஸ். வாட் இஸ் விக்ட்ரி? ஞானிங்களோட லாங்குவேஜில் உனக்கு சொல்கிறேன், தொடர்ந்து மன அமைதியாக இருக்கிறத விட ஒரு பெரிய வெற்றி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒத்துக்கிறியா? அப்போ நிம்மதி எப்போ வரும் அப்படி கேட்டால், நீதர் வேணும்னு எதிர்பார்த்து ஏங்கி நிம்மதியை தொலைச்சிடாத, கிடைக்கிறது வேணான்னு சொல்லி நிம்மதியை தொலைச்சிடாத, அதுக்கு பதிலாக எது கிடைக்குதோ அதை மன நிறைவாக ஏற்றுக்கோ. அதுவாக உனக்கு எது வருது, உனக்கு அமைதி, அதை ஏற்றுக்கோ, மனசார ஏற்றுக்கோ, புன்னகையோடு ஏற்றுக்கோ, அன்பை ஏற்றுக்கோ, அரவணைச்சி ஏற்றுக்கோ. எப்படி நம்ம கேட்காத நம்ம கிடைச்ச அம்மா அப்பா மேலே இன்னமும் உயிர் வச்சுருக்கோமோ நிறைய பேர். நீ சூஸ் பண்ணியா ஒரு பொண்ணையும் பையனையும் சூஸ் பண்ணுற மாதிரி? இல்லை, இட் ஹேப்பன்ட். எப்படி இதுதான்டா நம்ம உடம்புன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறோமோ அப்போ இந்த உடம்பு வச்சு நிம்மதி. இதுதான்டா நம்ம உறவை நினச்சி ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் அந்த உறவை வச்சு நமக்கு நிம்மதி. இதுதான்டா அற்புதமான வேலைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அதை ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் இந்த வேலையில் வளர்ச்சியும் நிம்மதியும். அப்போ உறவில் எப்போ ஏற்றுக்கிறையோ அப்போ நிம்மதி வருது, வேலை ஏற்றுக்கிற நிம்மதி வருது, உடம்பு அமைப்பு இதுதான் ஏற்றுக்கிறையோ அப்போ நிம்மதி வருது. எப்பப்பெல்லாம் உனக்கு நிம்மதி வந்துடுதோ அடுத்தது உனக்கு வளர்ச்சி ஏறுமுகம் தான். அப்போ நிறைய நேரங்களில் ஏக்கம் வந்து ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னும் போது ஏங்குற மனசும் நிம்மதியை சந்திக்காது, கிடைச்சதை வேணான்னு புறக்கணிக்கிற மனசும் நிம்மதியை சந்திக்காது. அப்போ எது நிம்மதி சந்திக்கும்? ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி அம்மா தன்னோட குழந்தைய, எப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்தாலும் அது கால் சரி இருக்கோ கை சரி இருக்கோ மூஞ்சி சரி எப்படி அதை அரவணைச்சி ஏற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் மனசார நீ அரவணைச்சிக்கிட்ட அப்படின்னா, மனசார நீ அரவணைச்சிக்கிட்ட அப்படின்னா அப்போ தான் நிம்மதியோட நீ வந்து இந்த உச்சத்தை அடையிற. நிறைய பேருக்கு திருமண லைஃப்பில் நிம்மதியே இல்லை. ஏன்? ரொம்ப பேசுகிறாருங்க என் வீட்டுக்காரு, இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏற்றுக்கோ. ரொம்ப கோவப்படுறாருங்க என் வீட்டுக்காரு, இரிட்டேட்டிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஏற்றுக்கோ. ஏன்னா நான் இப்போயும் சொல்கிறேன், கிடைச்சதை ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இதை விட அதிக நிம்மதி எதுவுமே இல்லைன்னு நீ உணர்வ. ஆண்களும் நிறைய பேர் எனக்கு இப்படி எதிர்பார்த்தேன் அப்படி எதிர்பார்த்தேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? வாட் யூ ஹாவ் ரிசீவ்ட் இஸ் தி பெஸ்ட் திங் விச் யூ டிசர்வ். உனக்கு எது கிடைச்சதோ தட் இஸ் வாட் யூ டிசர்வ்.
அதை எவன் ஒருத்தன் மனசார சந்தோஷமாக எடுத்துக்கிறானோ, வேலை, உறவு, வாழ்க்கை, கை கால் மூக்கு, உடம்பு, செல்வம், இது எல்லாமே எப்போ உன்னை தேடி வருதோ அப்போ தானே உன்னை உயர்த்திடும். நீ எப்போ அதை தேடி போறியோ அப்போ உன்னை விட்டு நிம்மதி போயிடும். வெயிட், லெட் இட் கம், அக்செப்ட் இட். நீதர் சீக் nor cry for getting something which you don't like it. Instead of that, accept whatever comes to you. Thank you.